விருத்தன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தான். அவனுக்கு உடம்பில் எதிர்ப்பு சக்தி அதிகம் இல்லாததால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவான். இருப்பினும் அவனுக்கு மன வலிமை அதிகம் உண்டு. ஒரு நாள் காட்டுக்குள் தவம் செய்து வந்த முனிவர் அவனை பார்த்து, மகனே, நீ அதிக மன வலிமை கொண்டவனாக இருக்கிறாய். நீ தவம் செய்தால் யமனை கூட வெல்ல முடியும் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் விருத்தனின் மனத்தில் தீ மூட்டின. அவன் மலைக்குச் சென்று கடுமையான தவத்தை தொடங்கினான். மழை அடித்தாலும் ஓடிவிடவில்லை. குளிர் துளிகள் துளைத்து எலும்பை நடுங்கினாலும் அவன் மனம் தளரவில்லை. மாதங்கள் கடந்து வருடம் ஒன்றானது. தவத்தின் வெப்பத்தில் அவன் மனம் பொன்னாய் உருகி அவன் உள்ளத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி உருவானது. ஒரு நாள் இரவு அவன் கடைசி சோதனையை எதிர்கொண்டான். இருட்டின் நடுவில் கரும்புகை மாறி யமன் தோன்றினான். விருத்தா, உன் ஆயுள் முடிந்தது. என்னுடன் வா என்று யமன் கர்ஜித்தார். ஆனால் விருத்தன் அமைதியாக கண்களை திறந்து, என் ஆயுள் எனக்கு சொந்தமில்லை, என் தவத்தின் ஒளி என்னை காக்கும் என்றான். அவன் மன அமைதி எரியும் தீ போல வெளிப்பட்டது. அந்த ஒளி யமனின் கம்பத்தையும் அவன் கோபத்தையும் தளர்த்தியது. யமன் பின்னோக்கி ஒருபடி நின்று ஆச்சரியப்பட்டு, விருத்தா, தவத்தின் வலிமை கொண்ட உன்னை என்னால் வெல்ல முடியவில்லை. உன் மன வலிமை என்னை வென்றுவிட்டது. உன் வாழ்வு நீ விரும்பும் அளவுக்கு நீட்டப்படும் என்று கூறினார். அந்த நாளிலிருந்து விருத்தன் தனது வலிமையை தன் ஆயுளுக்காக அல்ல, பிறரை காக்க பயன்படுத்தினான். கிராம மக்கள் அனைவரும் பெருமையாக கூற்றங்குதித்தலுங் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு, தவத்தால் வரும் வலிமையை பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும். அதை வாழ்வில் நிரூபித்தவன் விருத்தன் என்றனர். விருத்தன் கதையைப் போலவே நமக்கு அனைவருக்கும் தெரிந்த மார்க்கண்டேயன் கதையும் இக்குறளுக்கு பொருத்தமான எடுத்துக்காட்டாகும்.